அல்லேலூயா. மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் இல்ல இந்த வாரம் இல்ல 1 கிங்ஸ் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 Kings chapter 2 verse 1. ಒಂದು ಅರಸುಗಳ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ದಾವೀದನ ಅವಸಾನ ಕಾಲವು ಸಮೀಪಿಸಿದಾಗ ಅವನು ತನ್ನ ಮಗನಾದ ಸೊಲೊಮೋನನಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆಂದರೆ, ಭೂಲೋಕದವರೆಲ್ಲರೂ ಹೋಗುವ ದಾರಿಯನ್ನು ನಾನು ಈಗ ಹಿಡಿಯಬೇಕು. ನೀನು ಧೈರ್ಯದಿಂದ ಇರು, ನಿನ್ನ ಪೌರುಷವನ್ನು ತೋರಿಸು. அல்லேலூயா. தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னதாவது 2-3 கூட சேர்த்து வாசிங்க. ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೈಗೊಂಡು ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದುಕೋ, ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಆತನ ಆಜ್ಞಾ ನಿಯಮಗಳ ವಿಧಿ ನಿರ್ಣಯಗಳನ್ನು ಪಾಲಿಸು. ಹೀಗೆ ಮಾಡುವುದಾದರೆ ನೀನು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೂ ಎಲ್ಲಿಗೂ ಹೋದರೂ ಕೃತಜ್ಞನಾಗಿರುವಿ. ಆಮೆನ್. அல்லேலூயா. ஹalleluya. நான் பூலோகத்தர் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. இங்கே தாவீதுக்கு அவனுடைய கடைசி காலம் என்பது நன்றாக தெரிந்திருந்தது. ದಾವೀದನಿಗೆ ಅವಸಾನ ಕಾಲ ಎಂಬುದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. அப்போ அவன் தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். ತನ್ನ ಮಗನನ್ನು ಕರೆದು ಆತನಿಗೆ ಆಲೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்னென்ன காரியங்களை நீ செய்ய வேண்டும். ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಸ್ಥಿರವಾಗಿ ಇರಬೇಕೆಂದರೆ ನೀನು ಏನೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು. தாவீதின் குமாரன் என்பவனுக்கு யாகுவாவால் சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ದಾವೀದನ ಕುಮಾರನಿಗೆ ಯಾಕೋಬನ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವೂ ಉಂಟು. உன்னுடைய குமாரன் உன்னுடைய சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொன்னார். ನಿನ್ನ ಮಗನ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಎಂದೆಂದಿಗೂ ಆಸೀನನಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. அப்ப இப்போ அந்த ஆசீர்வாதங்கள் தாவீது சாலமோனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தாவீது சாலமோனுக்கு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். ಆ ವಾಗ್ದಾನಗಳು ಸಾಲೋಮನ ಜೀವನ ನಡೆಯಬೇಕಾದರೆ ದಾವೀದನು ತನ್ನ ಮಗನಿಗೆ ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. 3ಆம் ವಚனம். ನಿನ್ನ ದೇವರಾದ ಯಾಕೋಬನ ಕಟ್ಟಳೆಯನ್ನು ಕೈಗೊಂಡು ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದುಕೋ, ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಆತನ ಅಜ್ಞಾನ ನಿಯಮ ವಿಧಿ ನಿರ್ಣಯಗಳನ್ನು ಪಾಲಿಸು. ಹೀಗೆ ಮಾಡುವುದಾದರೆ ನೀನು ಯಾವುದನ್ನು ಮಾಡಿದರೂ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರೂ ಕೃತಜ್ಞನಾಗಿರುವಿ. ಆಮೆನ್. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் யாகுவா என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் என்று சொல்லுகிறார். ಮತ್ತು ಯಾಕೋಬನು ನಿನ್ನ ಸಂತಾನದವರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ನನಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದರಲ್ಲಿ ಜಾಗರೂಕರಾಗಿರುವುದಾದರೆ ಅವರು ತಪ್ಪದೆ ಇಸ್ರೇಲ್ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ಕೂತುಕೊಳ್ಳುವರು ಎಂಬುದಾಗಿ ತಾನು ನನಗೆ ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸುವನು. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்ப இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் என்னுடைய சந்ததி இருக்கும் என்று தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ಇಸ್ರೇಲಿನ ಸಿಂಹಾಸನದ ಮೇಲೆ ನಿನ್ನ ಸಂತಾನವು ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ಥಿರವಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಯಾಕೋಬನು ನನಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் சில காரியங்களும் செய்ய வேண்டும். ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಬೇಕಾದರೆ ನೀವು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು.
உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழிகளை காத்து கொண்டால். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ. அல்லேலூயா. ஹalleluya. தேவன் நமக்கு எதை செய்தாலும் அவர் மனப்பூர்வமாக செய்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಏನು ಮಾಡಬೇಕಾದರೂ ಅದು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. பரிபூரணமாக செய்கிறார். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அதே போல அவர் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். ಅದೇ ರೀತಿ ನಾವು ಸಹ ಹಾಗೆ ಇರಬೇಕೆಂದು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நாம் அவருடைய வழிகளை கைக்கொள்வதிலே நாம் முழு ஆத்துமாவோடு முழு இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ನಾವು ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಡೆಯಬೇಕು ಎಂದು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ ஒரு ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டுமானால் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது மிகவும் முக்கியம். ಒಂದು ರಾಜ್ಯವು ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இந்த ராஜ்யம் என்பதை நாம் நம்முடைய குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ಈ ರಾಜ್ಯ ಎಂಬುದು ನಾವು ನಮ್ಮ ಕುಟುಂಬವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. நம்முடைய குடும்பம் நிலைப்பட வேண்டுமானால் ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಸ್ಥಿರಪಡಬೇಕಾದರೆ நாம் செய்ய வேண்டியதும் இதைத்தான். ನಾವು ಮಾಡಬೇಕಾದುದು ಇದುವೇ. நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து ನಾವು ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேட வேண்டும். ಪೂರ್ಣ ಪ್ರಾಣದಿಂದಲೂ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ ಆತನ ಹುಡುಕಬೇಕು. அந்த காலத்தில் ராஜாக்களும் என்ன செய்தார்கள் என்றால் ಆ ಕಾಲದಲ್ಲಿ ರಾಜರು ಏನು ಮಾಡಿದರು ಎಂದರೆ இந்த கட்டளைகள் எல்லாம் அறிந்த பின்னும் கூட ಈ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅವರು ತಿಳಿದರೂ ಕೂಡ தங்களுக்கு நேரம் இருந்தால் தேடுவார்கள். ಅವರಿಗೆ ಸಮಯವಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಹುಡುಕುವರು. தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தேடுவார்கள். ಅವರಿಗೆ ಅವಕಾಶವಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಹುಡುಕುವರು. கூடுமானால் அந்நிய தேவர்களையும் சேவிப்பார்கள். ಸಾಲದೆ ಅವರು ಅನ್ಯ ದೇವತೆಗಳನ್ನು ಪೂಜಿಸುತ್ತಿದ್ದರು. ஆனாலும் தேவன் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். ಆದರೂ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. அது எப்படி சாத்தியமாகும்? ಅದು ಹೇಗೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ? அவர் நம்மை ரட்சிப்பதற்கென்று அவர் சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர் கொடுத்திருக்கிறாரே. ಆತನು ನಮ್ಮ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕೆಲವು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನಮಗೆ ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப அவரை தேடுகிறவர்கள் முழு இருதயத்தோடும் தேட வேண்டும். ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನ ಹುಡುಕಬೇಕಾದರೆ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಹುಡುಕಬೇಕು. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். ಅವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಸಮಯವನ್ನು ನಾವು ಆತನಿಗೆ ಕೊಡಬೇಕು. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಾದಂತ ಘನವನ್ನು ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕು. காரணம் அவர் நிலையானவர். ಕಾರಣ ಆತನು ಸ್ಥಿರವಾಗಿರುವವನು. நாம் அவருக்கு செலுத்துகிறதான கனமும் மகிமையும் நிலையானது. ನಾವು ಆತನಿಗೆ ಸಲ್ಲಿಸದಂತ ಮಹಿಮೆಯು ಘನವು ಸ್ಥಿರವಾದದ್ದು. ஆனால் நமக்கு அதற்கு நேரம் இல்லை. ಆದರೆ ನಮಗೆ ಅದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. நாம் உலக காரியங்களுக்கு நேரத்தை செலவிடுகிறோம். ನಾವು ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಸಮಯವನ್ನು ನಾವು ಕಳೆಯುತ್ತೇವೆ. சமயம் இருந்தால் யாகுவாவுக்கு கொடுக்கிறோம். ಸಮಯ ಇದ್ದರೆ ನಾವು ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಕೊಡುತ್ತೇವೆ. உலக காரியங்களை கனப்படுத்துகிறோம். ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ. உலகக்காரர்களை கனப்படுத்துகிறோம். ಲೋಕದವರಿಗೆ ನಾವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. சமயம் கிடைத்தால் யாகுவாவை கனப்படுத்துகிறோம். ಸಮಯ ಸಿಕ್ಕಿದರೆ ನಾವು ಯೆಹೋವನನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತೇವೆ. ஆனாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ಆದರೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. அவர் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ಅವರು ನಮ್ಮ ರಕ್ಷಿಸಬೇಕೆಂದು ನಾವು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. So, யாகுவாவை தேடுவதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறது. ನಾವು ಯಾಕೋನ ಹುಡುಕುವುದೆಲ್ಲವೂ ನಮ್ದು ಯಾವುದೋ ಒಂದು ಎದುರು ನೋಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அவருக்கு நேராக செய்ய வேண்டிய காரியங்களிலே அவைகள் இல்லை. ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. நாம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நாம் கேட்டு பார்த்தோமானால் எந்த அளவுக்கு ஒரு முழு இருதயத்தோடு நாம் அவரை தேடுகிறோம் என்று கேட்டால் ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಯೋಚಿಸಿ ನೋಡಿದರೆ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾನು ಆತನನ್ನು ಹುಡುಕುತ್ತೇನೆ ಎಂದರೆ நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறதான பதில் என்ன? ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಂತ ಉತ್ತರವಾದರೂ ಏನು? அது உங்களுக்கே தெரியும். ಅದು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ நம்ம ಗೊತ್ತು. எல்லாருமே கிட்டத்தட்ட நமக்கு நேரம் இருந்தால் மட்டும்தான் அவரை தேடுகிறோம். ಎಲ್ಲರೂ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಸಮಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಆತನ ಹುಡುಕುತ್ತೇವೆ. ஆனால் உண்மையாக தேவனை தேடுகிறவர்கள் எப்படி தேட வேண்டும்? ಆದರೆ ನಿಜವಾಗಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕುವವರು ಯಾವ ರೀತಿ ಹುಡುಕಬೇಕು? அதற்காக நேரம் உண்டாக்கி தேட வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಮಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಹುಡುಕಬೇಕು. சமயம் இருக்கிறதா என்று பார்த்து தேடுவதல்ல, ಸಮಯ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಹುಡುಕುತ್ತೇನೆ ಎಂಬುದು ಅಲ್ಲ. சமயம் உண்டாக்கி அவரை தேட வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಮಯವನ್ನು ನಾವು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನು ಹುಡುಕಬೇಕು. அப்படி இருக்கும்போது அவர் நமக்காக நேரத்தை உண்டாக்குவார். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಆತ ನಮಗೋಸ್ಕರ ಸಮಯವನ್ನು ಆತನ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும், ನಾವು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಇಟ್ಟರೆ ಸಾಕು. பாக்கி அவர் பார்த்து கொள்ளுவார். ಉಳಿದೆಲ್ಲವೂ ಆತನು ನೋಡಿಕೊಳ್ಳುವನು. ஆனால் அந்த ஒரு அடி எடுத்து வைப்பது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் இருக்க வேண்டும். ಆದರೆ ಆ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಎತ್ತಿಡುವುದು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೇ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಇಡಬೇಕು. பாரு, உங்களுடைய திறமையை பற்றி அவர் அங்கே பேசவில்லை. ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯದ ಬಗ್ಗೆ ಆತನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. உங்களுடைய பலத்தை பற்றி அவர் பேசவில்லை. ನಿಮ್ಮ ಬಲದ ಬಗ್ಗೆ ಆತನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ.
உங்களுடைய பணத்தை பற்றி அவர் பேசவில்லை. ನಿಮ್ಮ ಹಣದ ಬಗ್ಗೆಯೂ ಆತನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. அவர் பேசுவதெல்லாம் உங்களுடைய இருதயத்தை பற்றி தான் பேசுகிறார். ಆತನು ಮಾತನಾಡುವುದೆಲ್ಲವೂ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಬಗ್ಗೆ. செய்வதை முழு இருதயத்தோடு நாம் செய்ய வேண்டும். ಮಾಡುವುದನ್ನು ನಾವು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಮಾಡಬೇಕು. அதற்கு தான் அந்த ஏழை ஸ்திரீ காணிக்கை பெட்டியில் போட்ட காணிக்கையை குறித்து யாகுஷ்வா பேசினார். ಅದನ್ನೇ ಆ ಬಡ ಸ್ತ್ರೀಯು ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಹಾಕುವುದನ್ನು ಯಾಕುಷ್ವ ಹೇಳಿದ ಮಾತು. அங்கே காணிக்கை செலுத்தினவர்கள் அத்தனை பேரிலும் மிகவும் குறைவாக செலுத்தினது அந்த ஸ்திரீ தான். ಅಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟವರಲ್ಲಿ ಅಧಿಕ ಕಡಿಮೆಯಾಗಿ ಕೊಟ್ಟವಳು ಆ ಸ್ತ್ರೀಯೇ. ஆனால் எல்லாரும் எப்படி காணிக்கை செலுத்தினார்கள்? ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಯಾವ ರೀತಿ ಕಾಣಿಕೆ ಸಲ್ಲಿಸಿದರು? தங்கள் பையிலிருந்து மிகவும் அதிகமாக எடுத்து காணிக்கை பெட்டியில் போட்டார்கள். ತಮ್ಮ ಚೀಲದಿಂದ ಅಧಿಕವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಕಾಣಿಕೆ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರು. ஆனால் முழுவதுமாக அல்ல, ಆದರೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಲ್ಲ, இருப்பதிலே நிறைவாக எடுத்து போட்டார்கள். ಇದ್ದದ್ದರಲ್ಲೇ ಹೆಚ್ಚಾಗಿ ತೆಗೆದು ಹಾಕಿದರು. ஆனால் அந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? அவள் தனக்கு இருந்த அத்தனையும் உள்ளே போட்டு விட்டாள் என்று சொன்னார். ಆಕೆಗೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದಳು. அப்ப பெர்சன்டேஜ் சதவிகிதம் வரை வைத்து நாம் கணக்கு பார்த்தால் என்ன நடக்கும்? ಶೇಕಡ ಇಟ್ಟು ನೋಡಿದರೆ ಲೆಕ್ಕ ಎಲ್ಲಿಗೆ ಬರುತ್ತದೆ? சிலர் 5% காணிக்கை போட்டார்கள், ಕೆಲವರು ಶೇಕಡ 5ರಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಹಾಕಿದರು. சிலர் 50% காணிக்கை போட்டார்கள், ಕೆಲವರು 50% ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಿದರು. சிலர் 80% காணிக்கை போட்டார்கள். ಕೆಲವರು 70% ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಿದರು. இந்த ஸ்திரீ மாத்திரம் 100% காணிக்கை போட்டார். ಆದರೆ ಈ ಸ್ತ್ರೀ ಶೇಕಡ 100ರಷ್ಟು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಹಾಕಿದಳು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்போ 100% போட்டவள் அமௌண்ட் கொஞ்சமாக இருந்தாலும் அவள் தன்னுடைய முழு இருதயத்தோடு அதை செய்தாள். ಅವಳು ಕಡಿಮೆ ಕಡಿಮೆ ಹಣವನ್ನು ಹಾಕಿದರೂ ಕೂಡ ಅವಳು ಶೇಕಡ 100ರಷ್ಟು ಅನ್ನು ದೇವರಿಗೆ ಹಾಕಿದ ಹಾಗಾಯಿತು. அடுத்த வேளை போஜனத்திற்கு என்ன செய்வோம் என்று அவள் யோசிக்கவில்லை. ಮುಂದೆ ಅವಳ ಆಹಾರಕ್ಕೋಸ್ಕರ ಅದರ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் அவள் செய்ததை முழு இருதயத்தோடு செய்தாள். ಆದರೆ ಆಕೆ ಮಾಡಿದ್ದು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಮಾಡಿದಳು. அதன் மூலம் அவள் யாகுவா ஈரே என்று அவள் அறிக்கை செய்கிறாள். ಅದರ ಮುಖಾಂತರ ಅವಳು ಯಾಹುವ ಈರೆ ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡಿದಳು. யாகுவா பார்த்துக் கொள்ளுவார். ಯಾಹುವ ನೋಡಿಕೊಳ್ಳುವನು. அப்போ அவளுடைய விசுவாசம் கூட முழு இருதயத்தோடு உள்ள விசுவாசமா இருந்தது. அங்கே ಆಕೆಯ ನಂಬಿಕೆ ಕೂಡ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಂಬಿಕೆ ಇತ್ತು. அப்படி அவள் செய்தபடியினாலே யாகுஷுவாவே அவளை பற்றி பேச வேண்டியதாயிற்று. ಹಾಗೆ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಯಾಕುಷ್ವನೇ ಆಕೆಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲು ಆರಂಭಿಸಿದನು. இன்றைக்கு யாகுஷுவா நம்மை குறித்து அப்படி சாட்சி சொல்லுவாரா? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾಕುಷ್ವ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಆ ರೀತಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படிப்பட்டதான ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா? ಅಂತ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? அப்படி இருதயம் இருக்குமானால் ಆ ರೀತಿ ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கும். ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಲ್ಪಟ್ಟಂತ ಕುಟುಂಬವಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ನಾವು ಮಾಡುವುದೆಲ್ಲವೂ ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯವಾಗುತ್ತದೆ. எல்லாத்திலும் அவர் மகிமையை எடுத்துக் கொள்ளுவார். ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಆತನ ಮಹಿಮೆ ಹೊಂದುವನು. இப்ப அதைத்தான் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ಅದೇ ದಾವೀದು ಅರಸನು ಸಾಲೊಮೋನನಿಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. நீ தேவனுக்கென்று எதை செய்தாலும் அதை 100% நீ செய். ನೀ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಏನು ಬೇಡಬೇಕಾದರೂ ಶೇಕಡ 100ರಷ್ಟು ಮಾಡು. அதைத்தான் வேறு விதமாக முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்று சொல்லுகிறார். ಅದೇ ರೀತಿ ಆತನು ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಲ್ಲೂ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்போ உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்க வேண்டுமானால் ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ நீ தேவனுக்கு எதை செய்தாயோ அதை முழு இருதயத்தோடு செய். ನೀನು ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕಾದರೂ ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ ಮಾಡು. அல்லது செய்யாமல் இருந்து விடு. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಮಾಡಬೇಡ. ஆனால் மற்றவர்கள் காண வேண்டும் என்று உன் கிரியைகளை நீ நடப்பிக்காதே. ಬೇರೆಯವರು ನೋಡಬೇಕದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡಬೇಡ. அது ஒருவேளை மற்றவர்கள் உன்னை பாராட்டுவார்கள், ಬೇರೆಯವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳಬಹುದು. ஆனால் யாகுவாவிடத்திலிருந்து உனக்கு ஒரு பலனும் வராது. ಆದರೆ ಯಾಕೋರಿಂದ ನಿಮಗೆ ಯಾವ ಫಲವೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஆகவே எதை செய்தாலும் அதை நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಾದರೂ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾಡಬೇಕು. அப்பொழுது உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்கும் என்று தாவீது ராஜா சாலமோனுக்கு சொல்லுகிறார். ಆಗ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ ಎಂದು ದಾವೀದ ಅರಸನು ಸಾಲೊಮೋನನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப தாவீது ராஜா அவரிடத்திலே உன்னுடைய ராஜ்யம் நிலை நிற்க வேண்டுமானால் வேறு சில காரியங்களையும் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ಅರಸನಾದ ದಾವೀದನು ತನ್ನ ಮಗನಿಗೆ ನಿನ್ನ ರಾಜ್ಯ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ ಇನ್ನೂ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அங்கே சாலமோனுடைய சமமாய் இருக்கிறவன் வேறொருவன் இருக்கிறான். ಸಾಲೊಮೋನನಿಗೆ ಸಮವಾದವನು ಮತ್ತೊಬ್ಬನಿದ್ದಾನೆ. அங்கே அவனுடைய பெயர் அதோனியா. ಅವನ ಹೆಸರು ಅದೋನಿಯನು. இந்த அதோனியா யார் என்றால் ಈ ಅದೋನಿಯನು ಯಾರು ಎಂದರೆ தாவீதின் குமாரனான அப்சலோமின் தம்பி. ಈ ದಾವೀದನ ಮಗನಾದ ಅಬ್ಷಲೋಮನ ತಮ್ಮನು. அப்சலோமை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ಅಬ್ಷಲೋಮನ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಎಂದರೆ
அவன் ஒரு பூரண அழகுள்ளவன். ಅವನು ತುಂಬಾ ಅಂತವುಳ್ಳವನು. அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் அவனை நேசிக்கத்தக்கதான ஒரு சரீர ரூபம் உள்ளவனாய் இருந்தான். ಆತನ ನೋಡುವವರೆಲ್ಲ ಆತನ ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ ಅವನ ಶರೀರ ಅಂತವುಳ್ಳವಾಗಿತ್ತು. அப்ப அவன் என்ன செய்தான்? ಅವನು ಏನು ಮಾಡಿದನು? ஜனங்கள் எல்லாரும் என்ன இப்படி மதிக்கிறார்கள் அல்லவா, ಜನರೆಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುತ್ತಾರಲ್ಲವೇ, நான் ஏன் ராஜாவாக ஆகக்கூடாது என்று அவன் தன் இருதயத்தில் நினைத்தான். ನಾನು ಏಕೆ ರಾಜವಾಗಬಾರದು ಎಂದು ತನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಲೋಚಿಸಿಕೊಂಡನು. அப்போ அவன் தந்திரமாக தாவீதுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அவன் சம்பாதித்துக் கொண்டான். ಅವನು ಕುತಂತ್ರವಾಗಿ ದಾವೀದನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದನು. இப்போ அவன் தாவீதுக்கு எதிராக யுத்தத்தை அறிவிக்கிறான். ದಾವೀದನಿಗೆ ಎದುರಾಗಿ ಯುದ್ಧವನ್ನು ಆತನು ಆಯ್ಕೆ ಮಾಡುತ್ತಾನೆ. தாவீது தன் மனைவிகளோடு பிள்ளைகளோடு அவனிடத்திலிருந்து தப்பி ஓடுகிறான். ದಾವೀದನು ತನ್ನ ಮಗನಿಂದನೂ ಮತ್ತು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳ ಸಮೇತ ಅಲ್ಲಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. பின்பு ஒரு நாளிலே அப்சலோமுடைய படைகளுக்கும் தாவீதுடைய படைகளுக்கும் யுத்தம் நடக்கிறது. ಒಂದು ದಿನ ಅಬ್ಸಲೋಮನ ಸೈನ್ಯಗೂ ದಾವೀದನ ಸೈನ್ಯಗೂ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತದೆ. அப்பொழுது அப்சலோம் கொல்லப்படுகிறான். ಅಬ್ಸಲೋಮನನ್ನು ಅಲ್ಲಿ ಸಾವನ್ನು ಅಪ್ಪುತ್ತಾನೆ. தாவீது மீண்டும் தன்னுடைய ராஜா என்கிற பதவிக்கு வருகிறான். ದಾವೀದನು ಮತ್ತೆ ರಾಜನ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. இப்போ தாவீது ராஜா திறமையாக அங்கு ஆட்சி செய்து தன்னை சுற்றி இருந்த எல்லா சத்துருக்களையும் ஒழித்து விட்டார். ದಾವೀದ ಅರಸನು ಒಳ್ಳೆ ತಿಳುವಳಿಕೆಯಿಂದ ಅಲ್ಲಿದ್ದ ಶತ್ರುಗಳನ್ನು ಸಂಹರಿಸಿ ತನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இப்போது தாவீது மரித்து போவார் என்கிற செய்தி எல்லாருக்கும் வந்து விட்டது. ಈಗ ದಾವೀದನು ಸಾಯ್ತಾನೆ ಎಂಬ ಸಂದೇಶ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದು சோ இப்ப ராஜ்யம் முழுவதுமே அடுத்த ராஜா யார் என்கிறதான கேள்வி வந்தது. ಈಗ ರಾಜ್ಯ ಪೂರ್ತಿ ಮುಂದಿನ ಅರಸ ಯಾರು ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ எழுತ್ತದೆ. காரணம் அங்கே தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார். ಕಾರಣ ದಾವೀದನಿಗೆ ಅನೇಕ ಗಂಡು ಮಕ್ಕಳಿದ್ದರು. அவர்களில் ஒருவன் தான் இந்த அனனியா, ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮಗನೇ ಈ ಅದೋನಿಯ, இந்த அப்சலோமுடைய தம்பி. ಅಬ್ಷಲೋಮನ ತಮ್ಮನು. இவனும் நன்றாக ஒரு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல அழகுள்ளவனாய் இருந்தான். ಇವನು ಒಳ್ಳೆ ಅಂದ ಚಂದ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. இவனும் திறமை உள்ளவனாய் இருந்தான். ಇವನು ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. அப்பொழுது இவன் நினைத்தான், நான் தான் உண்மையான அந்த பட்டத்துக்கு உரியவன், நான் ராஜாவாவேன் என்று நினைத்தான். ಇವನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು, ನಾನೇ ಅದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವನು, ಈ ಅರಸುತನ ನನಗೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. ஆக அவனும் தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஒரு நாளிலே அவன் எக்காலம் ஊதி நான் ராஜா என்று அறிவித்தான். ಅವನಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ಒಂದು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದಿ ನಾನೇ ಅರಸ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡನು. இப்பொழுது அவனுக்கு பின்னாலும் சில ஜனங்கள் அங்கே போனார்கள். ಅವನ ಹಿಂದೆ ಕೆಲವು ಜನರು ಹೋದರು. ஆக அவன் நினைத்தான், நான் இனிமேல் இஸ்ரவேலை அரசாளுவேன் என்று அவன் நினைத்தான். ಅವನು ಎನಿಸಿಕೊಂಡನು, ಇನ್ನು ಮುಂದೆ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ನಾನು ಆಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இங்கே சாலமோன் என்று ஒருவன் இருக்கிறான். ಆದರೆ ಇಲ್ಲಿ ಸಾಲೋಮೋನ್ ಎಂಬುವನಿದ್ದಾನೆ, பத்சேபாளுக்கு பிறந்த குமாரன். ಬತ್ಷೆಬಳಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗನು. சோ இந்த பத்சேபாளிடத்திலே தாவீது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னுடைய குமாரனை தான் ராஜாவாக்குவேன் என்று சொல்லி. ಈ ಬತ್ಷೆಬಳ ಬಳಿಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದನು, ನಿನ್ನ ಮಗನನ್ನು ರಾಜನಾಗಿ ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது அதனியா ராஜாவானான் என்று கேள்விப்பட்ட உடனே பத்சேபாள் தாவீதை போய் சந்திக்கிறாள். ಈ ಅದೋನಿಯನು ರಾಜನಾದನು ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಆ ಬತ್ಷೆಬ ದಾವೀದನನ್ನು ಸಂಧಿಸಲು ಹೋಗುತ್ತಾಳೆ. இப்பொழுது அவருடைய தாவீதனுடைய வாக்குத்தத்தத்தை அவள் அவருக்கு நினைவுபடுத்துகிறாள். ದಾವೀದನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಬತ್ಷೆಬಳು ದಾವೀದನಿಗೆ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕ ಮಾಡುತ್ತಾಳೆ. என்னுடைய குமாரனை ராஜாவாக்குவேன் என்று சொன்னீரே, ನನ್ನ ಮಗನನ್ನು ರಾಜನ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದೆಯಲ್ಲ, இப்போ அதோனியா ராஜா என்று சொல்லுகிறானே. ಈಗ ಅದೋನನ್ನು ರಾಜ ಎಂದು ಹೇಳ್ತಾನಲ್ಲ, இப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார்? ಈಗ ದಾವೀದನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் சொன்னால் சொன்னதுதான், ನಾನು ಹೇಳಿದ್ದು ಹೇಳಿದ್ದೆ, எனக்கு பின்பு என்னுடைய சிங்காசனத்தில் சாலமோன் தான் அமர்வான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். ನಾನು ಆದ ಮೇಲೆ ನನ್ನ ಹಿಂದೆ ಸಾಲೋಮೋನನೇ ರಾಜನಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವನು ಎಂದು ಆತನು ದೃಢಪಡಿಸಿದನು. இந்த ராஜா என்பது அபிஷேகத்தின் வழியில் வருவது. ಈ ರಾಜ ಎಂಬುದು ಅಭಿಷೇಕ ಮುಖಾಂತರ ಬರುವುದು. முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் என்கிற ராஜா. ಮೊದಲನೇದಾಗಿ ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು ಸೌಲನು. அதன் பின்பு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது. ಅದಾದ ಮೇಲೆ ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು ದಾವೀದನು. இந்த இடையில் வந்த அப்சலோம் என்பவனும் இந்த அதோனியா என்பவனும் ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಂತ ಅದೋನಿಯನು ಅಬ್ಷಲೋಮನು ಎಂಬುವನು, இவர்கள் ஆசாரியர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அல்ல. ಇವರು ಯಾಜಕರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು ಅಲ್ಲ. அவர்களாகவே தங்களுக்கு திறமை இருக்கிறது, ஆகையினாலே நான் ராஜாவாவேன் என்று சொல்லி வந்தார்கள். ಅವರು ಅವರಾಗಿ ನಮಗೆ ಸಾಮರ್ಥ್ಯವಿದೆ, ನಾವು ರಾಜನಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಅವರಿಗೆ ಹೇಳಿಕೊಂಡರು. ஆனால் தேவன் அங்கீகரிக்காத ஒரு ராஜாவாக அவர்கள் இருந்தார்கள். ದೇವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದ ರಾಜರಾಗಿ ಅವರು ಇದ್ದರು. ஆனால் தேவன் அங்கீகரிக்காத ஒருவன் சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவாக ஒரு காலம் முடியாது. ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಿದ ಒಬ್ಬನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳ
அதே போலத்தான் ஊழியத்திற்கும் தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் தானாக ஒரு ஊழியத்திற்குள் வர முடியாது. ಅದೇ ರೀತಿ ಸೇವೆಗೆ ದೇವರು ಆರಿಸಿಕೊಳ್ಳದಿದ್ದರೆ ಅವನಷ್ಟಕ್ಕೆ ಅವನು ಸೇವೆ ಮಾಡಲು ಬರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. இதை நாம் எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hebrew chapter 5 verse 4. ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. ಇದಲ್ಲದೆ ಯಾವನು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಗೌರವವನ್ನು ವಹಿಸಿಕೊಳ್ಳದೆ ದೇವರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟು ವಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೋ ಆರೋನನು ಸಹ ದೇವರಿಂದಲೇ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟು ಆ ಗೌರವವನ್ನು ವಹಿಸಿಕೊಂಡನಲ್ಲ. ஆமென். இங்கே ஆரோன் எப்படி ஊழியக்காரனானார்? ಆರೋನ ಹೇಗೆ ಯಾಜಕನಾದನು? அங்கே உண்மையான ஊழியக்காரன் மோசேதான். ಅಲ್ಲಿ ನಿಜವಾದ ಸೇವಕನು ಮೋಶೆಯೇ. இந்த ஆரோன் என்பவன் மோசேயினுடைய மூத்த சகோதரன். ಆರೋನ್ ಎಂಬವನು ಮೋಶೆಯ ಸಹೋದರನಾಗಿದ್ದನು. அண்ணனா இருந்தான். ಆತನ ಅಣ್ಣನಾಗಿದ್ದನು. அப்படி இருந்தும் கூட அவன் மோசேக்கு கீழே தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறார். ಹಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅವನು ಮೋಶೆಯ ಕೈ ಕೆಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದು ದೇವರು ಆತನ ನೇಮಿಸಿದ್ದನು. சோ ஆரோனை தேவன் அபிஷேகித்தார். ಆರೋನನ್ನು ದೇವರು ಅಭಿಷೇಕಿಸಿದರು. ஆனால் அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? ಆದರೆ ಆ ಅಭಿಷೇಕ ಯಾವ ರೀತಿ ಅಭಿಷೇಕ? மோசேக்கு கீழே ஊழியம் செய்வதற்குள்ள அபிஷேகம். ಮೋಶೆಯ ಕೆಳಗಡೆ ಸೇವೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಭಿಷೇಕವಾಗಿತ್ತು. இப்ப ஆரோனும் சொல்லலாம், நானும் அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் தானே, ಆರೋನ ಹೇಳಬಹುದಿತ್ತು, ನಾನು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಕೊಂಡೆನಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. நான் எதற்கு உனக்கு கீழே இருக்க வேண்டும்? ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಿನಗಿಂತ ಕೆಳಗಡೆ ಇರಬೇಕು? நான் தனியாக ஒரு ஊழியம் செய்யலாமே. ನಾನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಂದು ಸೇವೆ ಮಾಡಬಹುದಲ್ಲ? அப்படி சொன்னார்கள். ಆ ರೀತಿ ಹೇಳಿದರು. ஆரோனும் ஆரோனுக்கு சப்போர்ட்டாக அவனுடைய சகோதரியும். ಆರೋನನು ಮತ್ತು ಆತನ ಸಹೋದರಿ ಕೂಡ ಈ ರೀತಿ ಹೇಳಿದರು. அப்போ ஆரோனும் மிரியாமும் ஒன்று சேர்ந்து கொண்டு மோசேயை நோக்கி, தேவன் உன்னோடு கூட மட்டும்தான் பேசுவாரா, நாங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் என்று சொல்லி அவர்கள் மோசேக்கு விரோதமாக உயர்த்தினார்கள். ಆರೋನನು ಮೀರಿಯಳು ಮೋಶೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ, ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತ್ರ ಮಾತನಾಡುತ್ತಾರಾ, ಯಾಕೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲವೇ, ನಾವು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಆತನೊಂದಿಗೆ ವಿವಾದ ಮಾಡಿದರು. யாரிடத்திலே தேவன் பேசுவார் என்பதை தேவன் தாமே அங்கே நிரூபித்தார். ಯಾರ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾತನಾಡಬೇಕೆಂಬುದು ದೇವರು ಅಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿದನು. என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று கேட்டார். ನನ್ನ ಸೇವಕರಾದ ಮೋಶೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಭಯವಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ஆகவே தேவன் நம்மை எந்த அழைப்பில் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ದೇವರು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕು. அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது ಆ ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ஏற்ற வேளையிலே தேவன் நம்மை உயர்த்துவார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இங்கே அதோனியா தன்னை ராஜாவாக அறிவிக்கிறான். ಅದೋನಿಯನು ಇಲ್ಲಿ ರಾಜನಾಗಿ ಆತನನ್ನು ತೋರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. ஆனால் தாவீது இங்கே சொல்லுகிறார், இல்ல சாலமோன் தான் ராஜாவாக இருப்பான். ಆದರೆ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಸಾಲಮೋನನೇ ರಾಜನು ಎಂಬುದಾಗಿ. இப்பொழுது சாலமோனை அவன் தாவீது ராஜாவாக அந்த இடத்தில் ஆசாரியனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுகிறான். ದಾವೀದನು ಸಾಲಮೋನನನ್ನು ಯಾಜಕರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. சோ அப்சலோமோ அதோனியாவோ அப்படி செய்யப்படவில்லை. ಅಬ್ಷಲೋಮನಾಗಲಿ ಅದೋನಿಯನಾಗಿ ಆ ರೀತಿ ಮಾಡಲಿಲ್ಲ. அப்படியானால் அது தேவனால அங்கீகரிக்கப்படாது. ಏಕೆಂದರೆ ಅವರು ದೇವರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲಾಗಲಿಲ್ಲ. சோ இப்ப தாவீது தன்னுடைய குமாரன் அங்கே ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டும் என்றால், ತನ್ನ ಕುಮಾರ ರಾಜ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ இப்ப தாவீது சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು. உனக்கு எதிராக எதெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நீ அழித்து விட வேண்டும். ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾವುದೆಲ್ಲ ಇದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀನು ನಾಶಪಡಿಸಬೇಕು. அவைகளை நீ அழித்து விட்டால் மட்டுமே ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರವೇ உன்னுடைய சிங்காசனம் ஸ்திரப்படும். ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನ ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியாக இப்பொழுது தாவீது இப்படி ஆலோசனை சொல்லி இருக்கிறார் இவருக்கு. ಆ ರೀತಿಯಾಗಿ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಲೋಚನೆ ಹೇಳಿದ್ದಾನೆ. அப்பொழுது இந்த அதோனியாவை என்ன செய்ய வேண்டும் என்று சாலமோனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ಈ ಅದೋನಿಯನು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಸಾಲೊಮೋನನಿಗೆ ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. அப்போ அவன் ஒரு சாவுக்கு ஏதுவான பாவம் செய்வதற்காக சாலமோன் காத்து கொண்டிருக்கிறான். ಅವನ ಮರಣಕ್ಕೆ ಸಮೀಪವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂದು ಸಾಲೊಮೋನನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದನು. அதே போல ஒரு சந்தர்ப்பம் அங்கே வருகிறது. ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಸಂದರ್ಭ ಅಲ್ಲಿ ಉಂಟಾಯಿತು. தாவீதுக்கு கடைசி காலத்திலே தன் சரீரத்துக்கு சூடு உண்டாகும்படியாக ஒரு இளம் பெண்ணை அவருக்கு விவாகம் செய்து வைத்தார்கள். ದಾವೀದನಿಗೆ ತನ್ನ ಮೈ ಬಿಸಿ ಆಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥ
ಹುಡುಗಿಯನ್ನು ಅವನಿಗೆ ವಿವಾಹ ಮಾಡಿದರು. அந்த பெண்ணை அவன் தொடவில்லை. ಆ ಹುಡುಗಿಯನ್ನು ಆ ಯೌವನ ಸ್ತ್ರೀಯನ್ನು ದಾವೀದನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ. அப்போ தாவீது மரிக்க போகிறான், மரித்து விட்டான் என்று தெரிந்தவுடனே தாவீதನು மரண ಹೊಂದಿದನು ಎಂದು ತಿಳಿದ ತಕ್ಷಣ இப்பொழுது இந்த அதோனியா என்கிற தாவீதின் குமாரன் ಅದೋನಿಯನ್ ಎಂಬ ದಾವೀದನ ಮಗನು இந்த பெண்ணை தனக்கு மனைவியாக கேட்கிறான். ಈ ಹೆಣ್ಣನ್ನು ತನಗೆ ಹೆಂಡತಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அதுவும் யாரிடத்தில் போய் கேட்கிறான் என்றால் பத்சேபாள் இடத்திலே போய் கேட்கிறான், சாலமோனுடைய அம்மாவிடத்திலே. ಸಾಲಮೋನ ತಾಯಿಯಾದ ಬತ್ಸೆಬಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಈ ಅದೋನಿಯನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. இப்ப ஏற்கனவே சாலமோனுக்கு விரோதமாக அவன் ஒரு கூட்டத்தை கூட்டினான் என்கிற விரோதம் இருக்கிறது. ಮೊದಲೇ ಸಾಲಮೋನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಆತನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದನೆಂಬ ವಿರೋಧವೂ ಇತ್ತು. தாவீதும் சொல்லி இருக்கிறார், உன்னுடைய சிங்காசனம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இவைகளை எல்லாம் நீ அழித்து விட வேண்டும் என்று சொல்லி. தாவீದನು ಹೇಳಿದನು, ನೀನು ಸಿಂಹಾಸನ ಸ್ಥಿರಪಡಬೇಕಾದರೆ ಇವನ್ನೆಲ್ಲ ನಾಶ ಮಾಡಬೇಕು ಎಂದು. சாலமோன் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கும் பொழுது இவன் இதை கொண்டு வந்து சொல்லுகிறான். தாவீದನು ಒಂದು ಸಂದರ್ಭಕ್ಕೋಸ್ಕರ ಕಾಯುತ್ತಿರುವಾಗ ಈ ಅದೋನಿಯನು ಈ ವಿಷಯವನ್ನು ಬತ್ಸೆಬಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த பெண்ணை எனக்கு கொடுத்து விடும் என்று சொல்லி. ಆಕೆಯನ್ನು ನನಗೆ ಕೊಡು ಎಂದು. அப்போ சாலமோன் சொன்னான், இது அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாகவே கேட்டிருக்கிறான். ಸಾಲಮೋನನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಇದು ಅವನ ಆತ್ಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லி அவனை கொலை செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டான் சாலமோன். ಸಾಲಮೋನು ತನ್ನ ಸೇವಕರಿಗೆ ಹೇಳಿ ಅದೋನಿಯನ್ನು ಕೊಲ್ಲುವಂತೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்போ தாவீதுக்கு, சாலமோனுக்கு விரோதமாக அங்கே உண்டாக்கப்பட்டதான அந்த கூட்டம் அதோடு முடிந்து விட்டது. ಅದೋನಿಯನ ಗುಂಪು ಅಲ್ಲಿಗೆ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாரை குறித்து தாவீது அங்கே அவருக்கு சொல்லி இருக்கிறார் என்றால், ಇನ್ನೊಂದು ವಿಷಯ, ದಾವೀದನು ಸಾಲಮೋನಿಗೆ ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾನೆ ಎಂದರೆ யோவாபை குறித்து சொல்லுகிறார். ಯೋಬನ ಬಗ್ಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. அப்ப யோவாபை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? ಯೋಬನ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? யோவாபை குறித்து நீ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ಯೋಬನ ಬಗ್ಗೆ ನೀ ಸಾಧಾರಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡ. அவன் இவ்வளவுக்கும் முழுவதுமாக தாவீதோடு கூடவே இருந்து ಅವನು ದಾವೀದನೊಂದಿಗೆ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಇದ್ದುಕೊಂಡು அவன் தாவீதுக்கு அநேக வெற்றிகளை சம்பாதித்து கொடுத்திருக்கிறான். ಆ ದಾವೀದನಿಗೆ ಅನೇಕ ಜಯಗಳನ್ನು ಆತನು ಸಂಪಾದಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்படி இருக்கும் பொழுது தாவீது ஏன் அவரை குறித்து இப்படி பேசுகிறார்? அவனை நீ குற்றமற்றவனாக எண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறார். ದಾವೀದನು ಯೋಬನ ಬಗ್ಗೆ ಅವನು ದೋಷಿಯಾಗಿ ಎಣಿಸಬೇಡ ಎಂದು ಏಕೆ ಹೇಳುತ್ತಾನೆ? இப்பொழுது ஏன் அப்படி தாவீது இவனிடத்திலே சொன்னார் என்று பார்த்தால், ಏಕೆ ದಾವೀದನು ಸಾಲಮೋನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೋಬನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದನೆಂದು ನೋಡಿದರೆ, இந்த யோவாப் என்பவன் நல்ல படைத்தளபதியா இருந்தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ಯೋಬನು ಒಳ್ಳೆಯ ಸೇನಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. மிகவும் திறமை உள்ளவனாக இருந்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ತುಂಬಾ ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವನು ಎಂಬುದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. தாவீதுக்கு அநேக வெற்றிகளை சம்பாதித்து கொடுத்தவன் என்பதிலும் சந்தேகமே இல்லை. ದಾವೀದನಿಗೆ ಅನೇಕ ಸಲ ಜಯವನ್ನು ತಂದು ಕೊಟ್ಟವನು ಎಂಬುದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. அப்படி இருந்தும் இந்த யோவாப் குற்றமில்லாத இரத்தத்தை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் சிந்தி விட்டான். ಹಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಯೋಬನು ದೋಷವಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಭೂಮಿ ಮೇಲೆ ಸುರಿಸಿದನು. கிட்டத்தட்ட 3 பேரை குற்றமில்லாத இரத்தங்களை அவன் இஸ்ரவேலின் பூமியின் மேல் சிந்தினான். ಏಕೆಂದರೆ ಆತನು 3 ಜನರ ದೋಷವಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ಈ ಇಸ್ರಾಯೇಲ್ ಭೂಮಿ ಮೇಲೆ ಆತನು ಸುರಿಸಿದನು. அதுவும் வஞ்சகத்தால் அதை அப்படி செய்தான். ಅವನು ಮೋಸದಿಂದ ಆ ರೀತಿ ಮಾಡಿದನು. 3 பேர் யார் என்றால், 3 ಜನ ಯಾರು ಎಂದರೆ, ஒன்று அப்னேர் என்பது நம்ம சவுலுடைய படைத்தளபதி அப்னேர் என்பவன். ಅಬ್ನೇರನು ಸೌಲನ ಸೇನಾಧಿಪತಿ. இதை குறித்து நாம் 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்று நினைக்கிறேன். அந்த அப்னேரை இவன் வஞ்சகமாக இழுத்து கொண்டு வந்து எப்ரோனுக்கு வெளியே கொண்டு வந்து அவனை கொலை செய்தான். ಈ ಅಬ್ನೇರನನ್ನು ಅವನು ಮೋಸದಿಂದ ಅವನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. இன்னொருவன் யார் என்று பார்ப்போமானால், அமாசா என்று ஒருவன். ಇನ್ನೊಬ್ಬನು ಆಮಾಸ. இந்த அமாசா என்பவனும் தாவீது அதாவது யோவாப் அதோனியாவோடு கூட சேர்ந்த போது அவனுடைய இடத்திலே யோவாபினுடைய இடத்திலே தாவீது இந்த அமாசாவை படைத்தளபதியாக வைத்தான். ದಾವೀದನು ಯೋಬನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಆಮಾಸನ್ನು ಸೇನಾಧಿಪತಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದನು. அந்த இடத்திலும் இவன் பொறாமையால் நிறைந்து அந்த அமாசாவை கொலை செய்து விட்டான். ಆಗ ಆತನು ಅವನ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚುಪಟ್ಟು ಮೋಸದಿಂದ ಅವನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. இதுவும் வஞ்சகமாகத்தான் கொலை செய்தான். ಇದು ವಂಚನೆಯಿಂದ ಆತನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು.
சோ இப்படி அவன் யோவாபு அந்த ரத்தத்தை, குற்றமில்லாத ரத்தத்தை இஸ்ரவேலின் பூமியின் மேல் சிந்த வைத்தான். ದೋಷವಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ಯೋಬನು ಇಸ್ರಾಯೇಲ್ ನೆಲದ ಮೇಲೆ ಆತನು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. அதே போல அவன் அப்சலோமையும் கொலை செய்தான். ಅದೇ ರೀತಿ ಅವನು ಅಬ್ಸಲೋಮನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. தாவீதின் குமாரனாகிய அப்சலோமை கொலை செய்தான். ದಾವೀದನ ಮಗನಾದ ಅಬ್ಸಲೋಮನನ್ನು ಆತನು ಕೊಲೆ ಮಾಡಿದನು. சோ இப்படி 3 விதமான கொலைகளை செய்து குற்றமில்லாத ரத்தத்தை இஸ்ரவேலின் பூமியிலே சிந்த வைத்தான். ಈ ರೀತಿಯಾಗಿ 3 ಜನರ ದೋಷವಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ಅವನು ಇಸ್ರಾಯೇಲ್ ನೆಲದ ಮೇಲೆ ಸುರಿಸಿದನು. இப்போ அந்த குற்றமில்லாத ரத்தம் இஸ்ரவேல் தேசத்திலே சிந்தப்பட்டிருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும்? ದೋಷವಿಲ್ಲದ ರಕ್ತವನ್ನು ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ನೆಲದ ಮೇಲೆ ಸುರಿಸಿದಾಗ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? கண்டிப்பாக தேவனுடைய சாபம் அந்த தேசத்தின் மேல் இருக்கும். ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರ ಶಾಪ ಆ ನೆಲದ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இப்படி அந்த இரத்த பழியை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நீக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ದೋಷ ಪರಿಹಾರವನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ನೆಲದಿಂದ ಅವರು ಪರಿಹರಿಸಬೇಕಾಗಿದೆ. சோ நிச்சயமாக இவனுடைய ராஜ்யம், சாலமோனுடைய ராஜ்யம் நிலை நிற்க வேண்டுமானால் ಸಾಲೋಮನ ರಾಜ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ இப்படிப்பட்ட துரோகிகள் கண்டிப்பாக அழிந்து போக வேண்டும். ಇಂಥ ದ್ರೋಹಿಗಳು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಾಶವಾಗಬೇಕು. காரணம் அவன் தாவீதோடு கூடவே இருந்து கொண்டு தாவீதுக்கு தெரியாமலே குற்றமற்றவர்களை கொலை செய்தான். ದಾವೀದನ ಜೊತೆಗೆ ಇದ್ದುಕೊಂಡು ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ದೋಷವಿಲ್ಲದವರ ಬಗ್ಗೆ ಅವನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದನು. ஒருவேளை தாவீது அதை பாராட்டுவான் என்று இவன் நினைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ದಾವೀದನು ಇದನ್ನು ಬಹಳವಾಗಿ ಹೆಮ್ಮೆ ಪಡಬಹುದು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡನು. யோவாப் யாரை கொன்றான்? மிகவும் நல்லவனையா கொன்றான்? ಯೋಬನು ಯಾರನ್ನು ಕೊಂದನು? ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದನ. அப்சலோம் தாவீதை வேட்டையாடி கொண்டிருந்தான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொந்த குமாரனாகிய அப்சலோம் தாவீதை விரட்டும் பொழுது ದಾವೀದನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ಸ್ವಂತ ಮಗನಾದ ಅಬ್ಸಲೋಮನು ದಾವೀದನನ್ನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಡಿಸುವಾಗ தாவீது என்ன சொல்லுகிறான்? யுத்தத்தில் என் மகனை நீ கண்டாயானால் அவனை பாதுகாப்பாக நீ நடத்து என்று சொல்லி அனுப்பினார். ಯುದ್ಧದಲ್ಲಿ ನನ್ನ ಮಗನನ್ನು ನೀನು ಕಂಡರೆ ಆತನನ್ನು ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಿಂದ ನಡೆಸು ಎಂದು ಹೇಳಿ ಕಳಿಸಿದ್ದನು. ஏன்னா அது எதிரியாக வந்தாலும், தன்னுடைய சொந்த குமாரன் எதிரியாக வந்தாலும் அந்த தந்தையினுடைய பாசத்தினாலே அவன் சொல்லுகிறான். ಸ್ವಂತ ಮಗನು ಎದುರಿಯಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಆತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಆ ರೀತಿ ಅವನು ಹೇಳಿದನು. அவனை மெதுவாக நடத்து என்று சொல்லி விடுகிறான். ಆತನನ್ನು ಮೆಲ್ಲಗೆ ನಡೆಸು ಎಂದು ಹೇಳಿದನು. ஆனால் இவன் அப்சலோமை பார்த்த பொழுது ಆದರೆ ಇವನು ಅಬ್ಸಲೋಮನನ್ನು ನೋಡಿದಾಗ மிகவும் வெறியோடு போய் அவனை கொலை செய்தான். ತುಂಬಾ ಕ್ರೂರವಾಗಿ ಅವನನ್ನು ಆತನು ಕೊಲೆಗೈದನು. அப்ப தாவீதுக்கு இது தெரிய வந்தது. ಈಗ ದಾವೀದನಿಗೆ ಇದು ಗೊತ್ತಾಯಿತು. அவன் அதை மனதில் வைத்துக் கொண்டான். ಅದನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡನು. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கலாம். 1 Kings chapter 2 verses 31 and 32. ಯೋವಾಬನು ಅಂದದ್ದನ್ನು ತಿಳಿಸಲು ಅರಸನು ಅವನಿಗೆ, ಅವನು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡು, ಅವನನ್ನು ಕೊಂದು ಅವನ ಶವವನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡು. ಯೋವಾಬನು ನಿಷ್ಕರಣವಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದವರಿಂದ ನನಗೂ ನಿನ್ನ ತಂದೆಗೂ ಮನೆಯವರೆಗೂ ಹತ್ತಿರುವ ದೋಷವನ್ನು ಈ ಪ್ರಕಾರ ಪರಿಹರಿಸು. அப்பொழுது 32 வாசிங்களா? ಯಾಹುವನು ಈ ರಕ್ತ ಅಪರಾಧವನ್ನು ಅವನ ತಲೆಯ ಮೇಲೆಯೇ ಬರಮಾಡಲಿ. ಅವನು ನನ್ನ ತಂದೆಯಾದ ದಾವೀದನಿಗೂ ತಿಳಿಯದೆ ತನಗಿಂತ ಉತ್ತಮರು ನೀತಿವಂತರು ಆದ 2 ಮನುಷ್ಯರನ್ನು, ಅಂದರೆ ಇಸ್ರೇಲ್ ಸೇನಾಧಿಪತಿಯು ನೇರನ ಮಗನಾದ ಅಬ್ನೇರನು, ಯಹೂದದ ಸೇನಾಧಿಪತಿ ಯೆತೇರನ மகனாದ ஆமாசனನ್ನು ಕೊಂದನಲ್ಲ. ஹல்லேலூயா. சோ இங்கே யோவாப் செய்த விஷயங்களை கவனித்து பாருங்கள். யோவாப் செய்த விஷயங்களை கவனித்து பாருங்கள். ಯೋಬನ ಮಾಡಿದಂತ ವಿಷಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. நீங்கள் பொதுவாக வாசித்துக் கொண்டே போனால் யோவாப் மிகவும் நல்லவன் என்பதாக நமக்கு தெரியும். ನೀವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಓದುತ್ತಾ ಹೋದರೆ ಯೋಬನು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದು ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. ஆனால் அவனுக்குள் இருந்த ஆவி என்ன ஆவி தெரியுமா? ಆದರೆ ಆತನೊಳಗೆ ಇದ್ದಂತ ಆತ್ಮ ಎಂತ ಆತ್ಮ ಗೊತ್ತಾ? யூதாஸ் காரியத்துக்குள் இருந்த அதே ஆவிதான் அவனுக்குள்ளும் இருந்தது. ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅದೇ ಆತ್ಮ ಈತನಲ್ಲಿ ಇತ್ತು. எப்படி யூதாஸ் காரியோத் யாகுஷோவுக்கு ரைட் ஹேண்ட் போல இருந்தானோ, ಹೇಗೆ ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯವು ಯಾಕೋಬನಿಗೆ ಬಲಪಕ್ಕವಾಗಿದ್ದನೋ, அப்படியே தான் தாவீதுக்கு இந்த யோவாப் இருந்தான். ಅದೇ ರೀತಿ ದಾವೀದನಿಗೆ ಯೋಬನು ಇದ್ದನು. தாவீது பாவம் செய்வதற்கு கூட இவன் துணை நின்றான். ದಾವೀದನು ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೂ ಇವನು ಮುಂದಾದನು. அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இவன் செய்திருக்கிறான். ಅಂತ ಕಾರ್ಯವನ್ನೆಲ್ಲ ಈತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. சோ இதையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தாவீதுக்கு மிகவும் பிரியமானவன் தான் யோவாப் என்று நமக்கு புரியும். ಇದನ್ನೆಲ್ಲ ಓದಿಕೊಂಡು ಹೋದರೆ ಯೋಬನು ದಾವೀದನಿಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದ
ஆனால் கொஞ்சம் ஆழமாக தியானித்தால் மட்டும்தான் இவனுடைய துஷ்டத்தனம் நமக்கு புரியும். ಆದರೆ ತುಂಬಾ ಆಳವಾಗಿ ಧ್ಯಾನ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಇವನ ದುಷ್ಕರಣವು ನಮಗೆ ತಿಳಿದು ಬರುತ್ತದೆ. யூதாஸ் காரியத்தை பேசினவைகளை எல்லாம் பார்த்தால் யாகுஷோவுக்கு மிகவும் பிரியமான காரியமாக பேசுவதாக அவன் பேசினான். ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮಾತನಾಡುವುದು ನೋಡಿದರೆ ಯಾಕೋಬನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವುದನ್ನೇ ಆತನ ಮಾತನಾಡಿದ ಹಾಗೆ ತೋರಿಸಿದನು. ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ಒಂದು ವಿಷಯ ನಿಮಗೆ ஞாபகಪಡಿಸುತ್ತೇನೆ. அந்த மரியாள் என்கிறதான ஸ்திரீ பரிமள தைலத்தினால் அந்த குப்பியை உடைத்து யாகுஷோனுடைய பாதங்களை அவள் அந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்தாள். ಒಂದು ಸಲ ಮರಿಯಳು ತನ್ನ ತೈಲವನ್ನು ಪರಿಮಳ ತೈಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಯಾಕೋಬನ ಪಾದಗಳ ಮೇಲೆ ಸುರಿದು ಪಾದವನ್ನು ತೊಳೆದಳು. அது மிகவும் விலை உயர்ந்ததான ஒரு தைலம். ಅದು ತುಂಬಾ ಬೆಲೆ ಬಾಳುವಂತಹ ತೈಲ. அப்பொழுது அந்த யூதாஸ் காரியத்தை சொல்லுகிறான், ಆಗ ಆ ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತಾನೆ, இவள் ஏன் இந்த தைலத்தை இப்படி வீணடிக்கிறாள்? ಏಕೆ ಈ ತೈಲವನ್ನು ಹೀಗೆ ಅನಾವಶ್ಯಕವಾಗಿ ಖರ್ಚು ಮಾಡುತ್ತಾಳೆ? இதை விற்றால் நிறைய பைசா கிடைக்குமே ಇದನ್ನು ಮಾರಿದರೆ ತುಂಬಾ ಹಣ ಬರುತ್ತದಲ್ಲ என்று யாகுஷுவாவுக்கு அவன் சொல்லுகிறான். ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஏன்னா யாகுஷுவா கையில காசு இல்ல. ಯಾಕೋಬನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹಣವಿಲ್ಲ. அப்ப இவன் சொல்லுகிற ஆலோசனை எப்படிப்பட்டிருக்கணும்? ಇವನು ಹೇಳುವಂತ ಆಲೋಚನೆ ಹೇಗಿರುತ್ತಿತ್ತು? ஓ, நீ அல்லவா ஒரு உத்தமன், ನೀನೆಲ್ಲವೇ ಉತ್ತಮನು, உன்னுடைய ஆலோசனை எவ்வளவு உயர்ந்தது ನಿನ್ನ ಆಲೋಚನೆ ಎಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿದೆ என்று கேட்டிருக்க வேண்டும். ಎಂಬುದಾಗಿ ಎಂದು ಕೇಳಿರಬೇಕಿತ್ತು. ஆனால் அவன் கேட்கவில்லை. யாகுஷுவா கேட்கவில்லை. ಆದರೆ ಯಾಕೋಬ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. யாகுஷுவா அவன் ஆலோசனையை கேட்காமல் ಯಾಕೋಬ ಆತನ ಆಲೋಚನೆ ಕೇಳದೆ என்னுடைய மரணத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் வழியாக அவள் இந்த தைலத்தை எனக்கு பூசுகிறாள், அவளை பூச விடு என்று சொன்னான். ನನ್ನ ಮರಣಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತೆ ಆಕೆ ತೈಲವನ್ನು ಹಚ್ಚುತ್ತಾಳೆ, ಆಕೆ ಹಚ್ಚಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. இதே போலத்தான் யோவாப் அநேக நாட்களிலே தாவீதுக்கு மிக நல்ல ஆலோசனைக்காரனை போல இருந்தான். ಇದೇ ರೀತಿ ದಾವೀದನಿಗೆ ಯೋಬನು ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನೆ ಹೇಳುವವನಾಗಿದ್ದನು. ஆனால் தாவீது என்பவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் ದಾವೀದು ಎಂಬವನು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು, எல்லா விஷயத்திற்கும் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறவனுமாய் இருந்தான். ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರವೂ ಆತನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಕೇಳುವವನಾಗಿದ್ದನು. ஆக அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தபடியினாலே ಆದರೂ ಅವನಲ್ಲಿಯೂ ದೇವರ ಆತ್ಮ ಇದ್ದುದರಿಂದ இந்த யோவாபை குறித்து அவன் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். ಯೋಬನ ಬಗ್ಗೆ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. சோ இப்பொழுது கடைசியிலே சொல்லுகிறான், அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, ಈಗ ಆತನ ಕಡೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ಅವನು ದೋಷವಿಲ್ಲದವನೆಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡ. எனக்கு உறுதுணையா இருந்தது போல அவன் உனக்கும் உறுதுணையாக இருக்க முயற்சி செய்வான். ಅವನು ನನಗೆ ಹೇಗೆ ಪಕ್ಕಬಲವಾಗಿದ್ದನು ಅದೇ ರೀತಿ ಆತ ನಿನಗೂ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் நீ அவனை ಅನುಮதித்தால் ಆದರೆ ನೀನು ಅನುಮತಿ ಕೊಟ್ಟರೆ இன்னும் அநேக குற்றமில்லாத ரத்தங்களை அவன் இந்த பூமியிலே சிந்துவான். ನೀನು ಅನೇಕ ನಿಷ್ಕರ್ಣವಾದ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಲು ಅವನ ಮುಂದೆ அது நிமித்தம் இந்த இஸ்ரவேல் தேசம் சபிக்கப்பட்டிருக்கும். ಅವನಿಂದ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಶಾಪ ಹೊಂದಲ್ಪಡುತ್ತದೆ. ஆகவே இந்த சாபத்தை நீ நீக்க வேண்டுமானால் அவனுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து விடு என்று சொன்னான். ಈ ಶಾಪ ನೀಗಬೇಕಾದರೆ ನೀನು ಅವನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪನ್ನು ಕೊಡು ಎಂದು சோ ಹೇಳುತ್ತಾನೆ. சாலமோன் என்ன செய்தான்? குறிப்பிட்ட நாளிலே யோவாபையும் கொலை செய்தான். ಸಾಲವನ್ನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಯೋಬನನ್ನು ಅವನು ಸಾಯಿಸಿದನು. இன்னும் ஒரே ஒரு மனிதன் இருக்கிறான், ಇನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿದ್ದಾನೆ, சிமேயி என்பவன். ಅವನೇ ಶಿಮ್ಮಿ. அந்த சிமேயி எப்படிப்பட்டவன்? ಆ ಶಿಮ್ಮಿಯು ಎಂತವನು? இவன் சவுலுக்கு விசுவாசமானவன், ಈ ಸೌಲನಿಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದನು. ஆனால் தாவீதுக்கு மிகவும் எதிரானவன். ಆದರೆ ದಾವೀದನಿಗೆ ತುಂಬಾ ಅವನು ಎದುರಿಯಾಗಿದ್ದನು. சோ இந்த அப்சலோமுக்கு தப்பித்து தாவீது வனாந்தரத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது ಈ ಅಬ್ಸಲೋಮನಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ದಾವೀದನು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ இந்த சிமேயி என்பவன் எதிர் திசையிலிருந்து தாவீதின் மேலே கற்களையும் மண்ணையும் எடுத்து தூவினான். ಈ ಶಿಮ್ಮಿ ಎಂಬವನು ದಾವೀದನು ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಆತನ ಮೇಲೆ ಶಾಪಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಕಲ್ಲನ್ನು ಮಣ್ಣನ್ನು ಎಸೆಯುತ್ತಿದ್ದನು. அதே போல தாவீதை மிகவும் தூஷித்தான் அவன். ಅದು ಅಲ್ಲದೆ ದಾವೀದನು ಬಹಳವಾಗಿ ನಿಂದಿಸುತ್ತಿದ್ದನು. பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே என்று சொல்லி தாவீதை அவன் நிந்தித்தான். ನೀನು ರಕ್ತದ ಪ್ರಿಯನಾದವನೇ ಎಂದು ದಾವೀದನು ಅನೇಕ ನಿಂದನೆಯ ವಾಕ್ಯಗಳಿಂದ ನಿಂದಿಸುತ್ತಿದ್ದನು. நீ சவுலுக்கு செய்த துரோகத்தின் பலனை தான் இப்பொழுது நீ அனுபவிக்கிறாய் என்று சொல்லி திட்டிக் கொண்டே வந்து கொண்டிருந்தான். ಸೌಲನಿಗೆ ಮಾಡಿದಕ್ಕೋಸ್ಕರ ಈಗ ನೀನು ಅದರ ಫಲವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಿ ಎಂದು ಅವನು ಬೈಯುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದನು. அப்பொழுது தாவீதோடு இருந்த ஒருவன், நான் அவன் தலையை வெட்டட்டுமா என்று கேட்கும்போது நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ಆಗ ದಾವೀದನೊಂದಿಗೆ ಇದ್ದವನು ಒಬ್ಬನು ಶಿಮ್ಮಿಯ ತಲೆಯನ್ನು ತೆಗೆಯಲೋ ಎಂದು ಕೇಳಿದಾಗ ಬೇಡ ಎಂದು ದಾವೀದನು இவன் அப்படி என்னை நிந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நியமித்திருந்தால் நான் எப்படி அதற்கு எதிராக நிற்க முடியும்? ಇವನು ನನ್ನನ್ನು ನಿಂದಿಸಬೇಕೆಂದು ದೇವರು ಆತನಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಅದನ್ನು ನಾನು ಹೇಗೆ ಅವನನ್ನು ಸುಮ್ಮನಿರಿಸಲಿ?
தேவனே அனுமதித்திருக்கிறார் என்றால் அவன் செய்து விட்டு போகட்டும், விட்டு விடு அவனை என்று சொன்னான். ದೇವರೇ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟಿದ್ದರೆ ಅವನು ಹೇಳಲಿ, ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು ಎಂದು ಹೇಳಿದನು. ஆனாலும் சாலமோனுக்கு இது தெரிய வந்தது. ಆದರೆ ಸಾಲಮೋನನಿಗೆ ಇದು ಗೊತ್ತಾಗಿ, சாலமோன் இப்பொழுது என்ன செய்ய போகிறான்? ಸಾಲಮೋನ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? இவனுடைய ராஜ்யம் நிலை நிற்க வேண்டும் என்றால் ಇವನ ರಾಜ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ இந்த மாதிரி தூஷிக்கிறவர்களும் அங்கே இருக்கக்கூடாது. ಇಂಥ ದೂಷಣೆ ಮಾಡುವವರು ಅಲ್ಲಿ ಇರಬಾರದು. காரணம், அவன் சவுலுக்கு விசுவாசமானவன், ಅವನ ಸೌಲನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದವನು. ஆனால் சாலமோனோ தாவீதின் குமாரன். ಆದರೆ ದಾವೀದನು ಸಾಲಮೋನನ ಮಗನಾಗಿದ್ದನು. ஆகையினால் ஒரு காலம் இவனை ஆதரிக்க போவதில்லை. ಎಂದಿಗೂ ಇವನಿಗೆ ಅವನು ಆದರಣೆ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. சோ அப்படிப்பட்டவன் இருக்கும் காலம் வரைக்கும் சாலமோனுடைய சிங்காசனம் அங்கே நிலைத்திருக்காது. ಅಂತವರು ಇರುವ ತನಕ ಸಾಲಮೋನನ ಸಿಂಹಾಸನ ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಾಗುವುದಿಲ್ಲ. அப்ப சாலமோனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்க வேண்டுமானால் இவர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். ಸಾಲಮೋನನ ಸಿಂಹಾಸನ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ ಇಂಥವರನ್ನೆಲ್ಲ ಅವನು சோ ನಾಶಪಡಿಸಬೇಕು. இப்ப சீமையை எப்படி அழிப்பது? ಶಿಬಿಯನ್ನು ಹೇಗೆ ಕೊಲ್ಲುವುದು? சாலமோன் ராஜா அவனிடத்திலே சொல்லுகிறார், ಸಾಲಮೋನ್ சீமையிடத்திலே, ಸಾಲಮೋನ ಅರಸನು ಶಿಬಿಯ ಬಲಿಯನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ. நீ மரணத்துக்கு பாத்திரவன் என்று உனக்கு தெரியும், ನಿನ್ನ ಮರಣಕ್ಕೆ ಪಾತ್ರನೆಂದು ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ஆனாலும் நான் உன்னை உடனே அப்படி நான் கொல்லுவதில்லை. ಆದರೆ ನಿನ್ನ ತಕ್ಷಣ ನಾನು ಕೊಲ್ಲುವುದಿಲ್ಲ. அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து நீ இந்த இடத்திலே உன் வீட்டை கட்டி நீ இங்கே வாழ்ந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். ನಿನಗೆ ಒಂದು ಸ್ಥಳ, ಆತನಿಗೆ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಕೊಟ್ಟು ನೀನು ಇಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் ஒரு காரியம், ಆದರೆ ಒಂದು ವಿಷಯ, நீ என்றைக்கு அந்த யோர்தான் ஆத்தை கடந்து போகிறாயோ அன்றைக்கு நீ மரிப்பாய் என்று சொல்லுகிறார். ಯಾವಾಗ ನೀನು ಆ ಯೋರ್ದಾನ್ ದಡವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತೀಯೋ ಆದ್ದರಿಂದ ನೀನು ಸಾಯುವಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. சோ ஒரு நாள் அவனுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. ಒಂದು ದಿನ ಆ ಶಿಬಿಯ ಕತ್ತೆಗಳು ಕಳೆದು ಹೋಗಿದ್ದವು. யாரு? சீமையுடைய கழுதைகள் காணாமல் போய்விட்டது. ಶಿಬಿಯ ಕತ್ತೆಗಳು ಅಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋಗಿದ್ದವು. இப்போ இவன் என்ன செய்கிறான்? அந்த கழுதையை தேடி போகிறான். ಈಗ ಆ ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அப்ப அந்த கழுதை அந்த ஆற்றை கடந்து போய்விட்டது. ಆ ಕತ್ತೆಗಳು ಆ ನದಿಯನ್ನು ದಾಟಿದವು. அப்ப அவன் கடந்து போனது சாலமோன் ராஜாவுக்கு தெரிய வந்தது. ಅವನು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗಿದ್ದು ಸಾಲಮೋನ ರಾಜನಿಗೆ ತಿಳಿದು ಬಂದಾಗ, ஏன்னா யாகோவின் பேரில் ஆணையிட்டு இவன் சொல்லி இருக்கிறான், நீ அதை கடந்து போகவில்லை என்றால் நீ உயிரோடு இருப்பாய். ಯಾಹೋವನ ಮೇಲೆ ಆಣೆ ಇಟ್ಟು ಹೇಳಿದನು, ಇದನ್ನು ದಾಟಿ ಹೋದರೆ ನೀನು ಮರಣವನ್ನು ಹೊಂದುತ್ತೀ ಎಂಬುದಾಗಿ. இப்ப சாலமோன் அவனை கூப்பிட்டு கேட்கிறான், ಈಗ ಸಾಲಮೋನ ಅವನನ್ನು ಕರೆಸಿ ಕೇಳುತ್ತಾನೆ, இப்படி ஆணையிட்டு இருந்த பிறகும் நீ எப்படி இதை கடந்து அங்கே போனாய்? ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಆಣೆ ಇಟ್ಟಿದ್ದರೂ ಕೂಡ ನೀನು ಹೇಗೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋದಿ? சோ இப்போ சாலமோன் சொல்லுகிறார், அவனுடைய தலையை வாங்கி போடுங்கள் என்று சொல்லி. ಈಗ ಸಾಲಮೋನ ಹೇಳುತ್ತಾನೆ, ಅವನ ತಲೆಯನ್ನು ತೆಗೆಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ. இப்படியாக அந்த 3 பேரையும் தேசத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றி விட்டார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಆ ದೇಶದಲ್ಲಿ 3 ಜನರನ್ನು ಆತನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾಶ ಮಾಡಿದನು. ஆக சாலமோனுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட 3 பேர்கள் அந்த தேசத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றி போடப்பட வேண்டும். ಸಾಲಮೋನ ರಾಜ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ ಇಂಥ 3 ಜನ ತನ್ನ ರಾಜ್ಯದಿಂದ ನಾಶವಾಗಬೇಕು. ஒரு சபை யாகோவுக்குள் நிலைவரப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட 3 ஆத்துமாக்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். ಒಂದು ಸಭೆ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ ಇಂಥ ಆತ್ಮಗಳು ಸಭೆಯಿಂದ ಅವರು ಮುಕ್ತವಾಗಿ ನಾಶವಾಗಬೇಕು. ஒரு குடும்பம் யாகோவுக்குள் ஸ்திரப்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை அழிக்கக்கூடிய, குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆத்துமாக்கள் அகற்றி போடப்பட வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾವನ ರಾಜ್ಯ ಸ್ಥಿರಪಡಿಸಬೇಕಾದರೆ ಇಂಥ ಆತ್ಮಗಳು ಆ ಕುಟುಂಬದಿಂದ ಅಗಲಿಸಬೇಕು. சோ அன்றைக்கு அவர்கள் வாளை எடுத்து அவர்களை வெட்டி அவர்களை அகற்றினார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಅವರು ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು ಅವರನ್ನು ಅಲ್ಲಿಂದ ನಾಶ ಮಾಡಿದರು. இந்த காலத்திலே நாம் அப்படி செய்ய முடியுமா? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡಬಹುದಾ? இந்த காலத்திலே நாம் அப்படி செய்ய முடியாது. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அன்றைக்கு அவர்கள் கையிலே பட்டயம் கொடுக்கப்பட்டது போல ಆ ದಿನದಲ್ಲಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಖಡ್ಗವನ್ನು ಕೊಟ್ಟ ಹಾಗೆ இப்பொழுது நம்ம கையிலே வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಈಗ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ அந்த ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு வார்த்தையை போதிக்கலாம், அவர்களுக்காக விழுந்து ஜெபிக்கலாம். ಆ ಆತ್ಮಗಳು ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸೋಸ್ಕರ ಅವರಿಗೆ ವಾಕ್ಯ ಹೇಳಬಹುದು, ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் அப்படி செய்யும் பொழுது ನಾವು ಆ ರೀತಿ ಮಾಡುವಾಗ ஒரு சபை நிலைவரப்படும், ಒಂದು ಸಭೆ ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ, நம்முடைய குடும்பம் ஸ்திரப்படும், ನಮ್ಮ ಕುಟುಂಬವು ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், ನಮ್ಮ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ, நம்முடைய குடும்பத்திலிருந்து இரத்த பழிகள் நீங்கும், ನಮ್ಮ ಕುಟುಂಬದಿಂದ ರಕ್ತ ಪರಿಹಾರವಾಗುತ್ತದೆ,
நம்முடைய சபையிலிருந்து இரத்த பழிகள் நீங்கும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತಹ ದೋಷ ಪರಿಹಾರವು ನೀಗುತ್ತದೆ. தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே ஸ்திரப்பட ஆரம்பிக்கும். ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் இவைகளை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ನಾವು ಇದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಗುರುತು ಕಂಡುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த அடையாளம் கண்டு கொண்ட பிறகு அதை அகற்றுவதற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರ ಸಮೀಪದಲ್ಲಿ ನಾವು ಸಮಯವನ್ನು ಕಳೆಯಬೇಕು. அப்பொழுது தாவீதின் குமாரனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்திரப்பட்டிருக்கும். ಆಗ ದಾವೀದನ ಕುಮಾರನ ರಾಜ್ಯವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತದೆ. நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்திரப்படவில்லை. ನಾವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ದಾವೀದನ ಮಗ ಸಾಲಮೋನ ರಾಜ್ಯ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಿಸಲಿಲ್ಲ. அப்படியானால் அந்த தாவீதின் குமாரனை குறித்து வேதம் சொல்லவில்லை. ಆ ದಾವೀದನ ಕುಮಾರನ ಬಗ್ಗೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳಲಿಲ್ಲ. இனி இந்த பூமியை ஆள போகிற நம்மை குறித்து தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇನ್ನು ಮೇಲೆ ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕಾದ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಈ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಾಜರುಗಳಾಗಿಯೋ ಯಾಜಕರನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்ப எந்த வழியிலே நாம் ராஜாவாகிறோம்? ಯಾವುದರ ಮುಖಾಂತರ ನಾವು ರಾಜರಾಗುತ್ತೇವೆ? தாவீதின் குமாரன் என்கிற வழியிலே நாம் ராஜாக்கள் ஆகிறோம். ದಾವೀದನ ಕುಮಾರ ಎಂಬ ಮಾರ್ಗದ ಮುಖಾಂತರ ನಾವು ರಾಜರಾಗುತ್ತೇವೆ. ஆமென். ಆಮೆನ್. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கு? ஹalleluya. ஹalleluya. சோ தாவீதின் குமாரன் வழியிலே தேவன் நம்மை ராஜாவாக ஆக்கி இருக்கிறபடியினாலே ದಾವೀದನ ಕುಮಾರನ ಮುಖಾಂತರ ನಮ್ಮನ್ನು ರಾಜವಾಗಿ ಮಾಡಿರುವುದರಿಂದ நம் முகாந்திரம் அந்த ராஜ்யம் ஸ்திரப்படுவதற்கு இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ನಮ್ಮ ಮುಖಾಂತರ ರಾಜ್ಯ ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಮಾರ್ಗಗಳನ್ನು ನಾವು ಹಿಡಿಯಬೇಕು. ஹalleluya. சோ அவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை யாகுவா நமக்கு தர வேண்டும். ಅವುಗಳನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವ ಜ್ಞಾನವು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಬೇಕು. சாலமன் மிகவும் ஞானமுள்ளவராய் இருந்தார். ಸಾಲಮೋನ ತುಂಬಾ ಜ್ಞಾನವಂತನಾಗಿದ್ದನು. ஆனால் தன்னுடைய ஞானத்தினாலே இந்த 3 பேரை அவர் கண்டுபிடிக்கவில்லை. ತನ್ನ ಜ್ಞಾನದಿಂದ ಈ ಮೂರನನ್ನು ಆತನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಲ್ಲ. தாவீது அவனுக்கு வெளிப்படுத்தினார். ದಾವೀದನು ಆತನಿಗೆ ಪ್ರಕಟಿಸಿದನು. அந்த தேவன் இன்று மாறாதவராய் இருக்கிறார். ಆ ದೇವರು ಇಂದಿಗೂ ಮಾರ್ಪಡದ ದೇವರು. இன்றைக்கு அந்த தேவன் அப்படிப்பட்ட எதிரிகள் உண்டாயிருந்தால் அவர்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ಇದರಲ್ಲಿ ಅಂತ ಶತ್ರುಗಳು ಉಂಟಾಗಿದ್ದರೆ ದೇವರು ಅದು ನಮಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நாம் எந்த தயக்கமும் காட்டாதபடிக்கு அந்த எதிரிகளுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபித்து அவர்கள் மனம் திரும்பும்படி செய்ய வேண்டும். ಅಂತ ಶತ್ರುಗಳು ನಮಗೆ ಪ್ರಕಟವಾದಾಗ ಯಾವ ಅಂಜರಿಕೆಯೂ ಇಲ್ಲದೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் அவர்களை வெட்ட வேண்டும். ಆ ವಾಕ್ಯವೆಂಬ ಆತ್ಮದ ಕತ್ತಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ಅವರನ್ನು ಕಡಿಯಬೇಕು. சோ வார்த்தை என்கிற ஆவியின் பட்டயத்தை வைத்து அவர்களை வெட்டும் போது என்ன நடக்கும்? ವಾಕ್ಯವೆಂಬ ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ಅವರನ್ನು ಕಡಿಯುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அவர்கள் மனம் திரும்புவார்கள். ಅವರ ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தங்கள் பாவத்துக்கு அவர்கள் மரித்து போவார்கள். ಅವರ ಪಾಪಕ್ಕೆ ಮರಣ ಹೊಂದುತ್ತಾರೆ. அவர்கள் புதிய ஜீவன் உள்ளவர்களாய் மாறுவார்கள். ಅವರು ಹೊಸ ಜೀವನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதன் மூலம் உங்களுடைய குடும்பம் ஸ்திரப்படும். ಅದರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ. அதே போல உங்கள் சபை ஸ்திரப்படும். ಅದೇ ರೀತಿ ನಿಮ್ಮ ಸಭೆ ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ. தேவனுடைய ராஜ்யம் ஸ்திரப்படும். ದೇವರ ರಾಜ್ಯವು ಸ್ಥಿರಪಡುತ್ತದೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை குறித்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. ಇದರ ಬಗ್ಗೆ ಜ್ಞಾನವು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಾಗಲಿ. ஒருவேளை அந்த 3 விதமான ஆத்துமாக்களும் உங்களுக்குள்ளேயே இருக்குமானால் ಒಂದು ವೇಳೆ ಆ ಮೂರು ರೀತಿಯಾದ ಆತ್ಮಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿಯೇ ಇರುವುದಾದರೆ என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ನಾವು ಮನಸ್ಸು ತಿರುಗಬೇಕು. நீங்கள் கண்டுபிடித்தீர்களானால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ಅದು ನೀವು ಕಂಡುಕೊಂಡರೆ ನೀವು ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿ. அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஸ்திரப்படுவீர்கள். ಆಗ ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುವಿರಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. இந்த வழியிலே யாகுவா உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ಇದರ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவரீர், நீர் எங்களுக்கு உணர்த்தினதான காரியங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாங்கள் உணர்ந்து அவைகள் எங்களுடைய ஜீவியத்திலே, எங்களுடைய சபையிலே, எங்கள் குடும்பங்களிலே இல்லாமல் அவைகளை மாற்றும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அவைகளை கண்டுகொள்ள போதுமான ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆம் ராஜாவே, ஸ்தோத்திரம். உமக்குள்ளாக தேவரீர் எங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படும்படியாக கிருபை செய்யும்.
ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் ஸ்திரப்படும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்க ராஜா. வர முடியாமல் போன பிள்ளைகளையும் நினைக்கிறோம். உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் பிள்ளைகளோடு கூட தங்கட்டும். காத்துக்கொள்ளும், செட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிகா நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.